கிரிதர் இந்த வருஷத்துடைய பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் OnePlus 6 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus அப்படிங்கிற கம்பெனி வந்து எப்போவுமே வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில கொண்டு வருவாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் OnePlus 6. ஸோ இந்த OnePlus 6 நம்ம ஸ்டுடியோக்கு வந்துருச்சு. இந்த OnePlus 6 நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த OnePlus 6 அவெஞ்சர்ஸ் எடிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இரண்டு மொபைல் ஃபோன், அதாவது OnePlus 6 அவெஞ்சர்ஸ் எடிஷன் மற்றும் OnePlus 6 ரெகுலர் எடிஷன், இந்த இரண்டு மொபைல் ஃபோனையும் கம்பேர் பண்ணி இந்த இரண்டு மொபைல் ஃபோனுக்குள்ள என்ன வித்தியாசங்கள் இருக்கு, கூட 5000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுல இந்த மொபைல் ஃபோன்ல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பமா? இது வந்து OnePlus 6 மிரர் பிளாக் 128GB வேரியண்ட், அதாவது அவெஞ்சர்ஸ் எடிஷன் இல்லாத வேரியண்ட்ல இதுதான் டாப் எண்ட் வேரியண்ட். அதே மாதிரி அவெஞ்சர்ஸ்ல வந்து ஒரே எடிஷன் தான் போட்டிருக்காங்க, 256GB. இந்த இரண்டு வேரியண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்கு. மெமரி ஸ்டோரேஜ் மட்டும் இதில் 128GB, இதில் 256GB. இது 40,000 ரூபா, இது 45,000 ரூபா. ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனையும் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதோடைய வித்தியாசங்களையும் பார்ப்போம். ஸோ பாக்ஸோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது உங்களுக்கு. OnePlus 6 ரெகுலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலரான ஒரு OnePlus டிசைனில் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. தி ஸ்பீட் யூ நீட் அப்படிங்கிற அவங்களுக்கு இந்த வருஷத்துடைய டேக்லைனோடைய வெளியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் எடிஷனுடைய பாக்ஸ் பார்க்குறதுக்கே நல்ல மெஜஸ்டிக்காக நல்ல அழகாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டேக்லைன் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் பவர் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவெஞ்சர்ஸ்னுடைய இன்ஃபினிட்டி வாரோடைய மூவினுடைய தீமில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இரண்டையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஒரே நேரத்தில் இரண்டு மொபைல் ஃபோனையும் அன்பாக்ஸ் பண்ணுறது நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா OnePlus 6 அப்படிங்கிற லோகோ வந்து எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவெஞ்சர்ஸ் லோகோ வந்து எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பாக்ஸை நம்ம திறப்போம். ஓகே, ஸோ இந்த வருஷத்தினுடைய டாப் மொபைல் ஃபோன்ஸ்னு சொல்லலாம் இந்த OnePlus 6. ஸோ OnePlus 6 இரண்டு கலர் வேரியண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து மிரர் பிளாக் ஃபினிஷ் வெர்ஷன், அப்புறம் இது வந்து அவெஞ்சர்ஸ் எடிஷனுடைய கார்பன் பிளாக் ஃபினிஷ் வெர்ஷன். ஸோ இந்த இரண்டு மொபைல் ஃபோனை தனியாக வச்சுட்டு இந்த பாக்ஸ் ஆஃப்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓ, பாக்ஸ் எப்படி அழகாக அப்படி திறக்குது. உள்ளுக்குள்ளே திறந்தவுடனே அவெஞ்சர்ஸினுடைய ஒரு வெல்கம் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை திறந்தவுடனே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது. இது ரெகுலர் OnePlus 6 கேஸ். நமக்கு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல்ஸ்லாம் இருக்குது. யூசர் மேனுவல்ஸ் தேவையில்லை. அப்புறம் வழக்கம் போல் டேஷ் சார்ஜர். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எந்த மொபைல் ஃபோன்லையும் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ டேஷ் சார்ஜர் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், மிகவும் தேவையான ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில். ஸோ பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது இந்த ரெகுலர் எடிஷனில். ஆனால் நமக்குடைய இந்த அவெஞ்சர்ஸ் எடிஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுலேயும் டேஷ் சார்ஜர் இருக்குது. ஓகே, ஸோ அது தவிர ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிம் எஜெக்டர் பின் கேஸ்க்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் யூசர் மேனுவல் நமக்கு என்றைக்குமே தேவைப்பட்டது கிடையாது. ஓகே, கேஸ். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான கேஸாக இருக்குது. இது வந்து அயன்மேனுடைய ஒரு ஃபேஸ் லோகோ போட்ட ஒரு கேஸாக இருக்குது. போன வருஷத்தினுடைய ஸ்டார் வார்ஸ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா கைலோ ரென் அப்படிங்கிற கேரக்டர்னுடைய ஒரு கேஸ் இருந்தது. அதோட டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரி இல்லாமல் ஒரு அன்ஈவனாக இருந்துச்சு டிசைன். OnePlus 6 இருக்கிற இந்த அயன்மேன் கேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்குள்ளே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அவெஞ்சர்ஸ் மெடல். இந்த அவெஞ்சர்ஸ் மெடல் பார்த்தீங்கன்னா இப்போது என்கிட்ட தார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 6 அவெஞ்சர்ஸ் மெடல்ஸ் யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு OnePlus அறிவிச்சிருக்காங்க. 45,000 ரூபா கொண்ட மொபைல் ஃபோனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 6 பேர் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் 6 பேர்கிட்ட ஒவ்வொன்றும் வித்தியாசமான தார் மாதிரி மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிங்கன்னா ஒரு அவெஞ்சர்ஸோடைய ஒரு எம்பலம் உங்களுக்கு சிம்பிள் உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி ஸ்க்ரீன் ஃபில்ம் அவங்க ப்ரீ அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு மொபைல் ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஃபில்ம் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெம்பர்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது, ஆனால் 2.5D கிளாஸ் இருக்கிறதுனால இவங்களே சென்சிபிளாக இதுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபில்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ஃபில்மை இதுக்கு மேலே பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
டிசைன்ல வேற என்ன ஒற்றுமை வேற என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம இப்போ இந்த மொபைல் ஃபோன் பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து கார்பன் ஃபைபர் மிரர் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வெறுமன மிரர் பிளாக், பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனியான ஒரு கிளாஸா இருக்கு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 பின்னாடி. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகாமையோ இல்லை உடையாமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பட் முழுக்க ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேஸ் தேவை. இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு டிபியூ ஜெல் கேஸ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக OnePlusல வந்து அருமையான ஒரு பம்பர் கேஸ், நைலான் பம்பர் கேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் அதாவது OnePlus 6 நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பம்பர் கேஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுறேன் உங்களுக்கு. அவெஞ்சர்ஸ்னுடைய அயன்மேன் கேஸ். ஸோ அயன்மேன் கேஸ் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது உங்களுக்கு. நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுது ஃபுல்லாக. போன வருஷம் வந்த OnePlus 5T நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த நேரத்தில் நான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த ஸ்லைடர் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பழகி போன ஒரு ரொம்ப ஈஸியான விஷயமாகி போயிடுச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் எடிஷனில் ஒரு காப்பர் கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரெகுலர் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு வித்தியாசம் டிசைனில். மித்தபடிக்கு கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட், அப்புறம் பின்னாடி உள்ள கீழே உள்ள சாக்கெட்ஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே சேம் தான். ஸோ சைஸ் கூட சேம் தான். உள்ளுக்குள்ள வேற என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபைனலா இந்த இரண்டு மொபைல் ஃபோன் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. OnePlus 6 மற்றும் OnePlus 6 அவெஞ்சர்ஸ் எடிஷன். இது கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கிறனால ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக விட்டுது. ஸோ ஒரு நல்ல ஒரு சாஃப்டான லிண்ட் ஃப்ரீ கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மொபைல் ஃபோனுடைய தோற்றம் அழகாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் நல்லா தெரியுது உங்களுக்கு. ஆன் பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஃபோனுடைய உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு அடுத்தவனே வால்பேப்பர் வித்தியாசமா தெரியுது. இதில் அவெஞ்சர்ஸ் எடிஷன்ங்கிறனால அவெஞ்சர்ஸ்னுடைய சில வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வால்பேப்பர் நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த OnePlus 6 ரெகுலர் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நிறைய வால்பேப்பர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து கைப்பட வரைந்த ஒரு வால்பேப்பர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தவிர அவெஞ்சர்ஸ் எடிஷன்ங்கிறனால அவெஞ்சர்ஸ்க்கு ஏற்றாப்புல ஒரு 4-5 வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மொபைல் ஃபோனில் கூட போட்டுக்கலாம். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். செட்டிங்ஸோட தோற்றம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெகுலராக ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த OnePlus 6 அவெஞ்சர்ஸ் எடிஷனில் செட்டிங்ஸோட தீம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. டார்க் தவிர இந்த ஆக்சென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க அவெஞ்சர்ஸ் தீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் மாற்றிக்கலாம். டிஸ்பிளேக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லைட் டார்க் தவிர அவெஞ்சர்ஸ் தீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரெகுலர் மொபைல் ஃபோனில் ரெகுலர் OnePlus 6 மொபைல் ஃபோனில் இந்த தீமில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லைட் அண்ட் டார்க் இவ்வளோ தான் இருக்குது. அவெஞ்சர்ஸ் எடிஷன் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம இந்த டார்க் தீமை வந்து இந்த மொபைல் ஃபோனில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம டார்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சென்ட் கலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி செலக்ட் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு கோல்டு கிடைக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு ஆரஞ்சிஷ் ஒரு ஆக்சென்ட் கிடைக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் ஆக்சென்ட் இருக்குது. ஸோ இந்த சட்டில் டிஃப்ரென்ஸ் தவிர பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசங்கள். வால்பேப்பர் மற்றும் தீம் உள்ளுக்குள்ளே மாற்றிக்கலாம். அப்புறம் வெளித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஒரு கோல்டன் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் அவெஞ்சர்ஸுடைய லோகோ இங்கே இருக்குது. டெக்ஸ்சர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மித்தபடிக்கு கேமரா லொகேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் லொகேஷன், கீஸோட லொகேஷன், போர்ட்ஸோட லொகேஷன் எல்லாமே இந்த இரண்டு மொபைல் ஃபோனுக்கும் சேம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். இவ்வளவுதான் இந்த வித்தியாசங்கள் தவிர உள்ளுக்குள்ள இன்டர்னல்ல இதுல 128 GB இருக்கு. இதுல உங்களுக்கு 256 GB கிடைக்குது. 256 GB மெமரி வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா 5000 கொடுத்து தாராளமா இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேஸ் கூட உங்களுக்கு கிடைக்குது. இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம்.